பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 28 ஜூலை 2025 திங்கட்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ நேற்று பார்த்த ஒரு நியூஸில் ஒரு விஷயம் மாற்றி சொல்லிட்டேன். ஆக்சுவலாக பெமா காண்டி யார் அப்படின்னா அருணாச்சல் பிரதேசத்தோட முதலமைச்சர் ஹிமாந்த் பிஸ்வா சர்மா. இவர் அஸ்ஸாமோட முதலமைச்சர். சரியா, இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெமா காண்டு அருணாச்சல் பிரதேசத்தோட முதலமைச்சர், ஹிமாந்த் பிஸ்வா சர்மா அவர் அஸ்ஸாமோட முதலமைச்சர். சரியாப்பா. நம்ம அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெருவுடையார் கோயில் வளாகத்தில் பார்த்தீங்கன்னா முப்பெரும் விழா நடந்திருக்கு. அதில் பிரதமர் மோடி கலந்துருக்காரு. ஆக்சுவலாக இந்த முப்பெரும் விழா அப்படின்னா என்னப்பா அப்படின்னா, ராஜேந்திர சோழனோட பிறந்த நாள் 1, பெருவுடையார் கோயில் கட்டத் தொடங்கி 1000வது ஆண்டு விழா 2, இன்னொன்று தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மீது ராஜேந்திர சோழன் படையெடுத்து சென்ற 1000வது ஆண்டு விழா. இதுதான் முப்பெரும் விழா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டால் கேட்கலாம், முப்பெரும் விழா அப்படின்றது என்னன்னா, பெருவுடையார் கோயில் கட்டத் தொடங்கி 1000வது ஆண்டு விழா, ராஜேந்திர சோழனோட பிறந்த நாள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மீது ராஜேந்திர சோழன் படையெடுத்து சென்ற 1000வது ஆண்டு. ஸோ இதைத்தான் பார்த்தீங்க அப்படின்னா முப்பெரும் விழாவாக கொண்டாடியிருக்காங்க. அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் எந்த மாவட்டம் சொல்லி ஓல்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்கப்பா, அரியலூர் மாவட்டம். சரியா, எல்லாருமே தஞ்சாவூர்னு போட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் தான் தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம். சரியா, ரைட், ஓகே. அடுத்து இந்ததுப்பா, ஹரித்வார் கோயில் கூட்ட நெரிசல் 8 பக்தர்கள் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் பிரசித்தி பெற்ற மனசா தேவி மலைக்கோயில்னு ஒன்று இருக்குப்பா. அப்போ இது கேட்பாங்க, மனசா தேவி மலைக்கோவில் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம். சரியாப்பா, அது எந்த மலைத்தொடர் உச்சியில் இருக்குது அப்படின்னா சிவாலிக் மலைத்தொடரோட உச்சி. ஆக்சுவலாக இந்த 500 அடிக்கு மேலே இந்த கோயில் இருக்குது. இதில் போய் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருக்க நேரம், அதாவது இந்த எலக்ட்ரிக் வயர் அருந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி யாரோ பொருளையை கிளப்பவும் மொத்தமாக எல்லாரும் கீழே இறங்குறதுக்காக முற்பட்டிருக்காங்க. அப்போ தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, இந்த மனசா தேவி மலைக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம். எந்த மலை தொடர் உச்சி அப்படின்னா சிவாலிக் மலை தொடர் உச்சியில். சரி, ரைட்டு. அடுத்தது பார்க்கலாம். இதில் இந்த இருக்கு பார்த்தீங்களா, முத்து சந்தானம் அப்படின்றவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா திருக்குறள் கூறியது கூறல் தொகை சூத்திரங்கள் அப்படின்ற புக்கு. சரியாப்பா, அப்போ இது முக்கியம். திருக்குறள் கூறியது கூறல் தொகை சூத்திரங்கள்ன்ற புக்கு யார் எழுதுனது அப்படின்னா முத்து சந்தானம். ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். அதாவது தமிழக மகளிர் ஆணையத்தில் அளிக்கப்பட்ட புகார்களில் 80% தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு வருஷத்தில் 450 புகார்கள் தமிழ்நாடு மகளிர் ஆணையத்துக்கு வந்திருக்கு. அதில் 80% புகார்கள் தீர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா தமிழக மகளிர் ஆணைய தலைவர் ஏஎஸ் குமாரி. சரியா, இதான் ரொம்ப முக்கியம்ப்பா. தமிழக மகளிர் ஆணைய தலைவர் யார் அப்படின்னா ஏஎஸ் குமாரி. பெண்கள் பாதுகாப்பு பாலின நீதி மாநாடு சென்னையில் அயோலா கல்லூரியில் நடந்திருக்கு. சரியா, இது முக்கியமானது. அதாவது பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலின நீதி மாநாடு தமிழ்நாட்டில் எங்கே நடந்துச்சு அப்படின்னா சென்னையில் அயோலா கல்லூரியில் நடந்துச்சு. அதில் தான் தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவர் ஏஎஸ் குமாரி இந்த இன்ஃபர்மேஷனை தெரிவிச்சிருக்காங்க. இன்னொன்று, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ஆகஸ்ட் 2 தொடக்கமாப்பா. சரியா, இது என்னன்னா பொதுமக்கள் உடல் பரிசோதனை மேற்கொள்ளும் வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற புதிய திட்டம் தொடங்க போகிறாங்களா. ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் முகாம் நடத்தி மக்களுக்கு டெஸ்ட், நிறையா டெஸ்ட் சொல்லியிருக்காங்கப்பா. அந்த நரம்பியல், தோல், பல்லு, காது, மூக்கு, தொண்டை எல்லாமே அந்த முகாமில் கிடைக்கிற மாதிரி பண்ண போகிறாங்களா. அது பேர் தான் நலம் காக்கும் ஸ்டாலினா. சரிங்களா, இது எப்போ நடக்க போகுது அப்படின்னா வாரந்தோறும் சனிக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து சாயந்தரம் 4 மணி வரையும் இந்த முகாம்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா, திட்டங்கள் அவ்வளோ திட்டங்கள், எதுக்கு இவ்வளோ திட்டங்கள் போடுறாங்க அப்படின்னு தெரியல. அதாவது நம்பர் ஆஃப் திட்டங்களை கணக்கெடுக்கிறத விட நம்ம குரூப் 4ல் இன்னும் ஒரு 3000-4000 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த 3000-4000 திட்டங்கள் தான் வருது, ஆனால் ஒன்றும் போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒன்றும் தெரில. சரி, ரைட்டு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம இருக்காங்க. சரி, பார்ப்போங்க. இது பாருங்கள், நியாய விலை கடைகளுக்கு ஐஎஸ்ஓ சான்றிதழ். ஆக்சுவலாக கடந்த 2 ஆண்டுகளில் 12,000
1208 நியாய விலை கடைகளுக்கு ISO சான்றிதழ் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அது முக்கியம். எத்தனை இதுக்கு, அதாவது எத்தனை நியாய விலை கடைகளுக்கு சான்றிதழ் ISO தர சான்றிதழ் வந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னா 12208 நியாய விலை கடைகள். சரியாப்பா, ரொம்ப முக்கியம். இதில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2021 அக்டோபர்லேருந்து இப்போ வரையும் பனை வெள்ள விற்பனை வந்து செய்யப்பட்டுள்ளது. அப்போ கேட்பாங்க, அதாவது நியாய விலை கடைகளில் பனை வெள்ள விற்பனை எப்போ இருந்து துவங்கப்பட்டது அப்படின்னா 2021 அக்டோபர்லேருந்து. அதே மாதிரி சிறுதானியங்கள் எப்போ துவங்கப்பட்டுச்சு வழங்குறது அப்படின்னா 2022 ஜூன்லேருந்து. சரியாப்பா, பனை வெள்ளங்கள் 2021 அக்டோபரு, சிறுதானியங்கள் 2022 ஜூன் மாதத்துலேருந்து விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான நியூஸ்பா, நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, மெயின்ஸ் எழுதுனீங்கனாலும் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். ஏன்னா PDSன்னு ஒன்று இருக்குது நம்மகிட்ட, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது வளங்கள் விநியோகம்னு சொல்லிட்டு சிலபஸில் இருக்குது. அதனால அது ரொம்ப முக்கியம். அடுத்து, உலக அளவில் மக்களிடையே செல்வாக்கு பிரபலம் மிக்க ஜனநாயக தலைவர் பட்டியலில் 5வது முறையாக பிரதமர் மோடி இருக்காராம்ப்பா. சரியா, முதல் இடத்துல பிரதமர் மோடி, 2வது இடத்துல லீ கே மியூங் தென்கொரியாவோட அதிபர், 3வது இடத்துல ஜேவியர் மிலே அர்ஜென்டினா அதிபர். சரியா, ஸோ இது ரொம்ப முக்கியம். இதை வெளியிட்டது யாருன்னா மார்னிங் கன்சல்ட் அப்படின்ற நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி BSF வீரர்களுக்கு, இந்தியா வங்கதேச எல்லையில் இருக்க BSF வீரர்களுக்கு உடலில் பொருத்தக்கூடிய 5000 கேமராக்கள் வந்து அனுப்பி வச்சுருக்காங்களாம். இதுவும் கேட்கலாம். சரியா, உடலில் பொருத்தக்கூடிய 5000 கேமராக்கள் எந்த படைப்பிரிவு வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா BSF படைப்பிரிவு வீரர்களுக்கு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பாகிஸ்தான் பக்கம் டெரரிஸ்ட் பிரச்சனைனா, இந்த சைடு வங்கதேச எல்லையில் வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து அகதிகளாக ஊடுருவக்கூடிய பிரச்சனை, கால்நடைகள் போதைப் பொருள்கள் கடத்தக்கூடிய பிரச்சனை இருக்குது. ஸோ இதில் வந்து வங்கதேசம் வந்து அடிக்கடி சொல்கிறாங்களா, இந்த மாதிரி எங்கள் பொதுமக்களை வந்து நிறையா வீரர்கள் வந்து கொலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் ஒன்றும் செய்கிறது கிடையாது. அதை வந்து முறைப்படி நம்ம யார் கேட்டாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக தான் இந்த உடலில் வந்து 5000 கேமராக்கள் பொருத்துகிறாங்க. சரியா, அதாவது இவங்க யூனிஃபார்ம்லேயே வந்து அந்த கேமராக்கள் வந்து இருக்கிற மாதிரி, BSF வீரர்கள் யூனிஃபார்மில் அந்த கேமரா இருக்கிற மாதிரி பொருத்தி வச்சுருக்காங்க. சரியாப்பா, கரெக்ட். ஓகே, வேறு இந்ததுப்பா என்ன அப்படின்னா, மனதின் குரல் நிகழ்ச்சியில் வந்து பேசியிருக்காரு. இதில் ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம் கடைப்பிடிக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காருப்பா. அது ரொம்ப முக்கியம். சரியா, தேசிய விண்வெளி தினம் போன வருஷத்துலேருந்து தான் ஆக்சுவலாக கடைப்பிடிக்கிறாங்க. சந்திராயன் 3 விண்கலம் வந்து தரையிறங்கினது, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, ரைட். ஓகே, இதில் வேறு என்னென்னா, அடுத்த மாதம் வந்து மும்பையில் வானியல் மற்றும் வான் இயற்பியலுக்கான ஒலிம்பியாட் போட்டி நடைபெற உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. சரியா, அப்போது வான் மற்றும் வான் இயற்பியலுக்கான ஒலிம்பியாட் போட்டி அடுத்த மாதம் எங்கு நடைபெற போகுது அப்படின்னா மும்பையில் நடைபெற போகுதுப்பா. சரியா, வேற இந்த ஆகஸ்ட் மாதத்தோட சிறப்பம்சத்தை சொல்லியிருக்காரு. ஆகஸ்ட் 1 பாலகங்காதர திலகரோட நினைவு தினம். ஆகஸ்ட் 8 மகாத்மா காந்தி தலைமையில் வெள்ளையனே வெளியேறி தொடங்கப்பட்டது. ஆகஸ்ட் 15 இது சுதந்திர தினம். வேறு இது தான் சொல்லியிருக்காங்க. சரியா, இதில் வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த தடவை மனதின் குரலில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். சரி, ரைட்டு. ஓகேப்பா, வேறு எதுவும் நியூஸ் விட்டுட்டோமா? இல்லை, எல்லா நியூஸும் சொல்லியாச்சுப்பா. இதில் வேறு நியூஸ் எதுவும் இல்லை. ரைட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் 63 மாவட்டங்களில் பாதிக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம் வந்து போஷான் அப்படின்னு ஒரு தரவுகள் வந்து வெளியிடுவாங்க. சரியாப்பா, மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு நல அமைச்சகம் போஷான் அப்படின்ற ஒரு தரவுகள் வந்து வெளியிடுவாங்க. அந்த தரவுகளோட ஜூன் மாத நிலவரப்படி 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மொத்தம் 8.19 கோடி குழந்தைகள் இருக்குது. அதில் 35% குழந்தைகள் வந்து வளர்ச்சி குன்றியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ அந்த ஊட்டச்சத்து குறைபாடோட இருக்கக்கூடிய குழந்தைகளில் அதிகமாக முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம்பா. ஸோ இதில் இருக்க 34 மாவட்டங்கள் வந்து முதல் இடத்துல உள்ளதான். சரியா, அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், அஸ்ஸாம் இந்த மாநிலங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்த இதில் முக்கியமான நியூஸ்பா, போன வருஷமே வந்தது, இன்னொரு தடவை சொல்லிடுவேன். என்னென்னா, சந்திராயன் 3 வந்து சந்திரனோட தென் துருவத்தில் தரையிறங்குச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த சந்திரனோட தென் துருவத்தில் தரையிறங்கின இடத்துக்கு பேர் சிவசக்தி அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. அதை திரும்ப வந்து நோட் பண்ணி கொடுத்துருக்காரு பிரதமர். சரியா, அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திராயன் 3 நிலவோட தென் துருவத்தில்
தரையிறங்குச்சு. அந்த தரையிறங்கின பேர் என்ன, அந்த பகுதியோட பேர் என்ன அப்படின்னா சிவசக்தி. சரியாப்பா? ஸோ இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம்ப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.